ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி புனா கோஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து பீஃபில் செய்கிறேன், நீங்கள் வந்து மட்டன் இல்லைனா பீஃப் எதுன்னு வேணாலும் செஞ்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யுது பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, அதில் குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே அதில் வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போடணும். அதுக்காக ஜீரகம், பெப்பர், பட்டை, ஸ்டார் அனீஸ், கிராம்பு, பிரிஞ்சியல் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று. இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூட இதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 பெரிய வெங்காயமும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்து 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா கிளறி விடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீஃப் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து மட்டன் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ உங்கள் பீஃபோ மட்டன் வேகிறதுக்காக அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு இந்த பீஃப் வேகிறதுக்காக ஒரு 6 to 7 விசில்ஸ் வரைக்கும் விட்டுக்கோங்க. இப்போ இந்த குக்கரை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி போட்டு விசிலுக்காக விட்டுருங்க. இப்போ நம்ம இன்னொரு கடாய் வச்சுக்கணும். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சு வந்தோடனே இதில் வந்து நான் 3 தக்காளி மீடியமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயில் அந்த தக்காளி நல்லா வதக்குங்க. நல்லா அந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது எல்லா மசாலாவும் அந்த தக்காளி கூட நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் பிரித்து மாதிரி வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்துருக்கோம்ல அந்த பீஃப் எடுத்து இதில் சேர்த்துக்கணும். வெறும் பீஃப் மட்டும், அது வேக வச்ச பீஃப் மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டு அந்த தக்காளி மசாலா கூட நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அதுவுமே நல்லா அந்த மசாலா பீஃப் கூட நல்லா ஒரு கிளறிக்கோங்க. அந்த தயிர் நல்லா கிளறதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நம்ம தண்ணி வந்து குக்கரில் வேக வைக்கும்போது பீஃப் தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும். அந்த தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணிலாம் இஞ்சி நம்மளோட புனா கோஷ் ரெடி ஆயிடுச்சு. இது நான் வந்து ஒரு பிளேட்டில் போட்டு 2 சப்பாத்தி வச்சு அது மேலே கொத்தமல்லி, பச்சை மிளகா கார்னிஷ்காக போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். புனா கோஷ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.